Hi students, welcome back to Padida. So in the video, 12th standard botany, unga second midterm portion, lesson 6, lesson 7 and lesson 8. Important 2 marks, 3 marks and 5 mark question as usual. Unga previous year question paper இருந்து எடுத்து PDF நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியாச்சு. பட் வெயிட் பண்ணுங்க, வெப்சைட்டில் போய் PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து 3 லெசனில் எந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதிகமாக ரிப்பீட் ஆன கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் தரேன். இந்த கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். இதை பார்த்தாலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 30 மார்க்ஸ் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு தேவைன்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு லெசன் வைஸ் PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க்கே வாங்கிடுங்க. 100% 50 அவுட் ஆஃப் 50 வாங்கலாம். பப்ளிக் எக்ஸாம்லேயே 100 மார்க் வாங்கிடலாம். பட் நான் இப்போ சொல்ல போகிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின். இதை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 வந்து ஈஸி. இதுக்கப்புறம் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ரொம்ப கம்மி கொஸ்டின்ஸ் தரேன். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட், கிவ் ரீசன் சொல்லிட்டு லெசன் 7ல் 4 times repeat ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வாட் இஸ் சீட் பால் லெசன் 6 3 times. வாட் இஸ் கோ எவல்யூஷன் லெசன் 6 3 times. Productivity of profundal zone is low, why lesson 7 3 times. What is ozone hole 3 times கேட்டிருக்காங்க லெசன் 8ல. ரைட் எனி 2 global warming effects on plants லெசன் 8ல 3 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் விவிபாரி, நேம் த பிளான்ட் குரூப் விச் எக்ஸிபிட்ஸ் விவிபாரி லெசன் 6 2 times. நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எது மேக்ஸிமம் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த ஆர்டரில் அப்படியே கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் படிச்சாலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். புதுசாக பார்க்குற பசங்களுக்காக சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்ட் த ஃபுட் செயின் வித் த ஃபாலோயிங் டேட்டா லெசன் 7ல் 2 times கேட்டிருக்காங்க. ஹாக்கு பிளான்ட் லெசன் 9ல தான் இந்த கொஸ்டின் 10ன்னு போட்டிருக்கேன். சாரி, 9th கொஸ்டின் லெசன் 7ல தான் இந்த கொஸ்டின். ஹாக்கு பிளான்ட் ஃப்ராக் ஸ்னேக் கிராஸ் ஓப்பன் சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளீஷன் லெசன் 8ல் 2 times கேட்டிருங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸ். இவ்வளோ தான் 2 மார்க். இன்னும் 2 கொஸ்டின் வச்சிருப்போம் அதிகபட்சம் இல்லை. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 11 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கவலையே பட தேவையில்லை. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. வாட் இஸ் ஆல்படோ எஃபெக்ட், இது கன்ஃபார்ம் கொஸ்டினே சொல்லலாம். 6 times ரிப்பீட் ஆயிருக்கு லெசன் 6ல். இதுக்கு அடுத்து வாட் இஸ் ஃபுட் வெப், டிஃபைன் ஃபுட் வெப், ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப். இந்த கொஸ்டின் 4 வாட்டி லெசன் 7ல். ட்ரா பிரமிட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் அண்ட் ரைட் த நேம். இந்த கொஸ்டின் பல வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட். ஹாக் 50, பிளான்ட் 1000, ரேபிட் அண்ட் மவுஸ் 250 250 அப்படின்னு சொல்லிட்டு லெசன் 7ல் 4 வாட்டி ரிப்பீட் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு அடுத்து ரைட் த எஃபெக்ட்ஸ் இல்லை நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், எப்படி வேணா கேட்பாங்க. எஃபெக்ட்ஸ்னும் கேட்பாங்க, இல்லை நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்னும் கேட்பாங்க. ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் லெசன் 8 4 times. லெசன் 8 வந்து ஜென்ரலாக கதை விடுற மாதிரி லெசன், ஈஸி லெசன் தான், ஈஸியாக இருக்கும் லெசன் 8. வாட் இஸ் 10% லா, எக்ஸ்பிளைன் இட் வித் டயக்ராம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லெசன் 7ல் 3 times ரிப்பீட் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின். வாட் இஸ் தேர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ் லெசன் 6ல் 2 times. வாட் இஸ் ஈக்கலாஜிக்கல் ஹைரார்கி, நேம் த லெவல்ஸ் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் ஹைரார்கி லெசன் 6 2 times. நேம் த ஃபுட் செயின் விச் இஸ் present in all types of ecosystem, எக்ஸ்பிளைன் அண்ட் ரைட் த சிக்னிஃபிகன்ஸ். இதே தான் 2 times லெசன் 7. இவ்வளோ தான் 3 மார்க். ஸோ 3 மார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 தான் கொடுத்துருக்கேன். 2 மார்க்கில் 11 தான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக நீங்கள் வந்து வந்துடும் செகண்ட் மிட் டேர்முக்கு. பப்ளிக் எக்ஸாம் இதே மாதிரி ஈஸி பண்ணலாம். நீங்கள் வந்து ஆவரேஜாக 50க்கு 30லாம் எடுக்கணும். இந்த மாதிரி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் படிக்கலாம். சென்டம் இல்லை 90 மேலே வாங்கினா நம்ம PDF ஃபைல் வெப்சைட்டில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எல்லா கொஸ்டின்ஸும் படிங்க. அட் ப்ரெசென்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் ஆன்சர்ஸோடு சேர்த்து தரேன். நம்ம யூடியூப்பில் வீடியோஸும் நான் மேக் பண்ணுறேன். அது பார்த்தோம். மேக்ஸிமம் உங்கள் எக்ஸாம் முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன், பப்ளிக்கு முன்னாடி. ஸோ 5 மார்க்ஸ் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் வித் எக்ஸாம்பிள் லெசன் 6ல் 3 வாட்டி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் சாயில் ப்ரொஃபைல், எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாயில் ஹாரிசான்ஸ் லெசன் 6ல் இந்த கொஸ்டினை 3 வாட்டி. இந்த 2 பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எனுமரேட் த அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட்ஸ் லெசன் 6 3 times. ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன், இது லெசன் 7. இந்த கொஸ்டினை கன்ஃபார்மாக கேட்டிருங்க. லாஸ்ட் ஒரு 3-4 செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது இந்த கொஸ்டினை செகண்ட் மிட்டம் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? நான் இப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டமில் எப்படியும் இதெல்லாம் இருக்க போகிறது இல்லை. பட் ஆஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2, செகண்ட் மிட்டம், பப்ளிக் எக்ஸாம், இதுலேருந்து எடுத்த எல்லா கொஸ்டின்ஸும் தான். பட் செகண்ட் மிட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் சக்சஷன்லாம் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்டு. அதான் இந்த ரீஅரேஞ்ச் த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சக்சஷன், ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப்
succession, explain in detail, read, swamp, stage, phytoplankton. So lesson 7ல 3 times so இந்த question ஓகேவா, இதுவும் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் explain afforestation with case study, lesson 8 3 times. What is global warming? Write the effects of global warming, lesson 8ல 3 times. global warming question இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சாலும் ஒரு கொஸ்டின் நீங்கள் 8th லெசன்ல அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல், லெசன் 6ல 2 டைம்ஸ். உங்களுக்கு சொன்னல செகண்ட் மிட் டேர்மில் இப்போ இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. பட் செகண்ட் மிட் டேர்மில் இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க 2 டைம்ஸ். பட் இந்த 2 டைம்ஸும் செகண்ட் மிட் டேர்மில் வந்து இருக்கு. சீட் டிஸ்பர்சல் இருக்கு. Given account of various types of parasitism with example, lesson 6 2 times. Bring out the different steps, stages involved in mechanism of decomposition, lesson 7 2 times. Write the importance of geographic information system, GIS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது இல்லாமல் அடிஷ்னலாக ஆல்ரெடி உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது, அது நம்ம பிடிஎஃப்ல இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆன கொஷின்ஸ் மட்டும் ஆர்டராக நம்ம போட்டு வச்சுருக்கோம். இந்த ஆர்டரில் படிக்கும்போது ஈஸியாக நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம், கவலையே பட தேவையில்லை. பப்ளிக் எக்ஸாமுக்கு இதே தான், பயப்படாமல் 2 மார்க்ஸில் எது அதிகமாக கேட்டிருக்காங்க, அது 3 மார்க்ஸ்லையும் எந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க அந்த ஆர்டர்லேயே படிங்க. அப்படி படிக்கும்போது கொஞ்சம் படிக்கும் போதே ஈஸியாக நல்ல மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டும் அந்த மாதிரி தான். மேக்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வேறு கான்செப்ட். மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கக்கூடாது, அதுக்குன்னு ஸ்டடி பிளான் ஒன்று இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் வரும், பட் அதுக்கு வேறு டைப் ஆஃப் ஸ்டடி பிளான், அது நான் மேக்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வேறு கம்மிங் டேஸில் மற்ற சப்ஜெக்ட்ஸும் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா சப்ஜெக்டும் ஈஸியாகிக்கலாம். ஸோ தேங்க்யூ.